எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ நல்லா இருப்பீங்கன்றேன். ஆக்சுவலாக நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2 லேப்டாப் பற்றி தான். என்னடா இது 2 லேப்டாப் வச்சுட்டு என்னடா சொல்ல போகிறேன் அப்படின்னா, இது வந்துட்டு எனக்கு ஸ்கூலில் கொடுத்த நம்மளோட அம்மா லேப்டாப். ஆக்சுவலாக இதுவுமே தான், பட் இது வந்து என் தம்பிக்கு கொடுத்தது. 10 வருஷம் இருக்கும், பட் இருந்தாலும் இது இன்னும் ஒர்க் ஆகுது. இது எனக்கு கொடுத்தது 2015 பாஸ்ட் அவுட், நான் 12th. ஸோ அப்போ கொடுத்தது இப்போ கரண்டாக 2025 ஆகுது இல்லையா? ஸோ 10 வருஷமாக அந்த லேப் இருக்குது, இன்னும் உழைக்குது. அண்ட் இதுவுமே இது வந்துட்டு 2017 பாஸ்ட் அவுட் என் தம்பி. ஸோ அப்போ கொடுத்தது. இதுவும் ஒரு 8 வருஷம் லேப்பு, பட் இதுவும் உழைக்குது. இந்த 2 லேப்ல தான் என்ன இருக்கு, எப்படி இன்னும் ஒர்க் ஆகுது, ஸோ இதில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குங்க தான் நம்ம பார்க்க போகிறோம். அங்கே வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ இந்த 2 லேப்பை தான் ஓப்பன் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஆசாசியாக நானே ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டினது, பட் எனக்கு இப்போ வந்து ஒட்டுறது தெரியாதா, அதனால வந்து தலைகீழ ஒட்டிட்டேன். ஸோ ஆன் பண்ணுவோம். ஆன் ஆகுது, பட் நான் வந்து அந்த இமேஜ் இருக்காது. ஏன்னா காலேஜ் படிக்கிறப்போ வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன்ட்ட ஓஎஸ் கூட கொடுத்துருந்தேன். ஸோ அப்போ வந்து அந்த இமேஜை ரிமூவ் பண்ணிட்டான். அந்த தமிழக அரசு மடிக்கணினி திட்டம்னு சொல்லிட்டு ஒன்று வரும் இல்லையா? ஸோ வந்து ரிமூவ் பண்ணிட்டான். பட் இந்த லேப்பில் அது இன்னும் இருக்கும். என் தம்பி லேப்பில் வந்து நான் ஓஎஸ் இது வரைக்கும் மாற்றவே இல்லை. இது வந்து ஒரிஜினல் ஓஎஸ் அப்படியே இருக்குது. இதில் என்ன கொடுத்தாங்களோ விண்டோஸ் 10 கொடுத்தாங்க, விண்டோஸ் 10 அப்படியே இருக்குது. அந்த இது வந்துச்சு பாருங்க. ஸோ இது வந்து ஆன் ஆகுது. பட் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-30 தடவைக்கு மேலே ஓஎஸ் மாற்றிருப்பேன். இது எனக்கு வரப்போ வந்துட்டு 8.1 கொடுத்தாங்க ஓஎஸ். அது எங்கேயோ ஸ்டிக்கருமே இருக்குமே, தாருக்கு பாருங்க. ஸோ வந்துட்டு விண்டோஸ் 8.1 வந்துச்சு எனக்கு இதில். பட் இருந்தாலும் எனக்கு அந்த ஓஎஸ் பிடிக்காததுனால அப்படியே மாற்றினேன். திரும்பி 7 போட்டேன், திரும்பி 7 அல்டிமேட் ப்ரொஃபஷனல்னு சொல்லிட்டு மாற்றி போட்டேன். அண்ட் கடைசியாக வந்துட்டு திரும்பி விண்டோஸ் 10 ஃபைனலாக அதெல்லாம் வந்து இது பண்ணதுக்கப்புறம் விண்டோஸ் 10 போட்டேன். ஸோ ரெண்டுமே ஓப்பன் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நான் வந்து ஆல்ரெடி பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ அதனால தான் அப்படியே இருக்குது. ஸோ 2 லேப்புமே அப்படியே இருக்குது. ஆக்சுவலாக அந்த லேப்புக்கு பெரிய ஸ்டோரி இருக்குது. நான் வந்துட்டு மேத்தமெட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு காலேஜ் முடிச்சுட்டு நான் வந்து பேங்க்குக்கு தான் வேலைக்கு போனேன். பட் ஆனால் இந்த லேப்பில் தான் லாக்டவுன் டைமில் நான் கோடிங் படித்து ஐடிக்கு மூவ் ஆனேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 8 GB ரேம் காட்டுதா. பட் ஆனால் இது வந்து 8 GB கிடையாது. இதில் வந்து 4 GB தான் இருந்துச்சு. ஸோ வந்து நான் அப்கிரேட் பண்ணேன். ஸோ இதில் வந்து AMD Pro A4, இது வந்து AMD ப்ராசஸர் இதில் இருக்கிறது. பட் ஆனால் இதில் வந்துட்டு இன்டெல் இருக்கும். ஸோ பாருங்க, இது வந்து ஒரிஜினல் ஓஎஸ் அப்படியே அதில் கொடுத்தது. விண்டோஸ் 10 ப்ரோ எஜுகேஷன் இருக்கா. ஸோ நான் அப்படியே அதை வச்சுருந்தேன். ஏன்னா அது வந்து அதுக்கப்புறம் மாற்றணும்னு எனக்கு எந்த ஒரு நீட்டுமே இல்லை. இதுவே வந்து பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இதுலேருந்து 11 எல்லாம் அப்கிரேட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த இதில் இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து 11 சப்போர்ட் பண்ணாது. ஸோ அதனால் இது 10லேயே அப்படியே இருக்குது. ஓகே. ஸோ அந்த இதில் பார்ப்போமா. இது வந்துட்டு இதுதான் எனக்கு கொடுத்த லேப்பு. ஸோ அதுதான் ஆசாசியாக இங்கே ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருப்பேன். பட் இன்னும் ஒர்க்கிங் கண்டிஷனாக தான் இருக்குது. ஆக்சுவலாக இதில் வந்து 2 இஷ்யூ ஆச்சு. ஒன்று வந்துட்டு டிஸ்பிளே ஒரு வாட்டி போயிடுச்சு. ஸோ அது எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல. ஸோ டிஸ்பிளே மட்டும் மாற்றினேன். அது அரௌண்ட் 2000 கிட்ட வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டிஸ்பிளே மட்டும் பிரச்சனை தான் இருந்துச்சு. அப்புறம் சார்ஜரும் வந்துட்டு கட் ஆயிடுச்சு. நான் வந்து மாமா பசங்கள்கிட்ட கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ வந்து சார்ஜர் போயிடுச்சு. அண்ட் அதுக்காக என் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து சார்ஜரை வாங்கி, அவனுக்கும் ஸ்கூல் லேப்பில் இருந்தாங்க, அவன் லேப் யூஸ்லெஸ்லாம் இருக்கிறதுனால அந்த சார்ஜரை வாங்கி இப்போ அதில் தான் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக இதுவுமே நான் அப்கிரேட் பண்ணேன். நான் வந்து கோடிங் கற்றுக்கிறப்போ ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், இன்னும் ஸ்லோவாகவே இருக்கும். இதாக இருக்குது பாருங்க. நான் வந்து இப்போ இது பேர் மறந்து போயிட்டேன். டர்போசியில் தான் வந்துட்டு நான் கோடிங் ஸ்டார்ட் பண்ணேன். C++ இதில் தான் படித்தேன். அண்ட் வந்துட்டு ஸோ ஹை லெவல் கோடிங் போகிறப்போ எனக்கு ஐடி தேவைப்பட்டுச்சு. நான் .NET படிக்கிறதுக்காக. அப்போ வந்துட்டு நான் இந்த இதுக்கு சுவிட்ச் ஆனேன். ஸோ இந்த விண்டோஸ் 10 என் தம்பியோட லேப்புக்கு. ஏன்னா இதில் வந்து அப்போ ஸ்பெசிஃபிகேஷன் வந்து 4 GB இருந்துச்சு. ஸோ அதனால் இதுக்கு வந்து சுவிட்ச் ஆனேன். பட் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, என் பசங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு ஸோ ரேம் அப்கிரேட் பண்ணாங்க அவங்களோட பிசிக்கு. பட் அவங்களோட எல்லாமே போயிடுச்சு, லேப் எல்லாமே போயிடுச்சு. ஸோ அதனால அவங்கள்ட்டேருந்து இருந்து ஸோ இதில் இருக்க 4 GB தூக்கி இதில் போட்டேன் ரேமை. இதில் இருக்க 2 GB கழிச்சிட்டு ஸோ இப்போ வந்து அவைலபிள் ரேம் வந்து 4 GB காட்டுதா. பட் இப்போ இதில் வந்து 8 GB இருக்குன்னா அவங்க ரேம் அப்கிரேட் பண்ணாங்க 4 GB 8 GB. அப்போ அந்த இது வேஸ்ட்டாக பண்ணதுனால அந்த 8 GB தூக்கி இதில் போட்டேன். ஸோ வந்து இப்படி ரேம் அப்கிரேட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்துட்டு நான் சொன்ன மாதிரி இன்டெல் ப்ராசஸர் பார்த்தீங்களா, இன்டெல் ப்ரீமியம் தான் இருக்குதுல. பட் இதில் வந்து AMD. ஸோ ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் ப்ராசஸர்ஸ். ஸோ எனக்கு கொடுத்ததில் வந்து இன்டெல் இருந்துச்சு. ஸோ இதை வச்சு தான் வந்துட்டு என்னோட ஐடி கரியரே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதனால தான் இன்னும் இந்த லேப் எல்லாமே வந்து பத்திரமா வச்சுருக்கேன். இன்னும் நான் சொந்தமாக ஒரு லேப் கூட வாங்க கிடையாது. நான் இன்னும் ஐடியில் தான் இருக்கேன், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் எனக்கு வந்து லேப் வந்து வாங்கணும் அவசியமே தேவைப்படலை. ஏன்னா இந்த லேப்ஸ் இருக்கும்போது எனக்கு இது புதுசாக இன்னொரு லேப்பு. ஸோ மோஸ்ட்டாக வந்து இதான் என் ஆஃபீஸ் லேப்டாப். ஸோ இதில் தான் மேக்ஸிமம் எல்லாத்தையும் ஒர்க் பண்ணுவேன். ஸோ அதனால் வந்துட்டு அது பர்சனலாக யூஸ் பண்ணுறதுக்கு இதுவே எனக்கு போதுமானதாக இருக்குது. அதனால் புது லேப்டாப் கூட தேவைப்படல. அந்த குவாலிட்டி இருக்குது பாருங்கள். நம்ம பத்திரமா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நான் இதில் இருக்க எல்லாமே பண்ணிட்டேன். இதில் ஏகப்பட்ட கேம்ஸும் விளையாடிட்டேன்.
பட் இருந்தாலும் இந்த லேப்லாம் உயிரோடு இருக்குன்னா அந்த அளவுக்கு நம்ம பார்த்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அதில் பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் பண்ணுவோம். ஸோ நேற்றா வந்து பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் பண்ணேன் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப ரொம்ப கம்மியான பர்ஃபார்மன்ஸ் தான் ரெண்டுத்துலேயுமே. பட் இருந்தாலும் ஒரு ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு உந்துகோலாக இருக்கிறதுக்கு இதுவே போதுமானது. நமக்கு வந்து அந்த பொறுமை கொஞ்சம் தேவை. ஏன்னா அதில் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஸ்லோவாக தான் ஒர்க் ஆகும். ஸோ வந்து நம்ம பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்குள்ளே போவோம். பாருங்க, இதில் கிளிக் பண்ணி வளராது இன்னும் தீடியாக இருக்குது. அட்லீஸ்ட் ஏதாவது லோடிங்காவது வந்துருச்சு. அப்பா இது வந்துருச்சா. ஓகே, ஸோ நான் வந்துட்டு இதில் டவுன்லோட் பண்ணேன். பாஸ் மார்க்குங்கிற சைட்டில் தான் டவுன்லோட் பண்ணேன் இந்த பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் பெஞ்ச் மார்க் டெஸ்ட் பண்ணுறதுக்காக. அண்ட் இதுவுமே அதுலேருந்து தான். ஸோ ரெண்டுத்தையுமே வந்து அதுலேருந்து தான் டெஸ்ட் பண்ணேன். இதில் வந்து ஏகப்பட்ட 2D 3D எல்லா பர்ஃபார்மன்ஸ் ரீட் ரைட் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணுவது அஃபிஷியலாக. ஸோ உங்கள் எஃபிஎஸ் லோட் ஆகிட்டு இருக்குது. எஃபிஎஸ் 152, இதில் வந்து எஃபிஎஸ் 101. ஸோ அந்த லெவலில் தான் இருக்குது. ரேஞ்சில் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ரெண்டுத்துக்கும். ஏன்னா இது வந்து ரொம்ப லோவில் இதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து லோ. ஏன்னா அது வந்து 2 வருஷம் லேட்டாக கொடுத்ததுனால இதில் கொஞ்சம் ப்ராசஸ் எல்லாம் அப்கிரேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பட் இதில் வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். எல்லாம் அந்த இது ரீட் பண்ணி என்னென்ன ப்ராசஸ்னு கொண்டு அந்த கிராஃபிக்ஸ்லேயே காட்டுது பாருங்கள். ஏஎம்டிங்க காட்டுதா. இங்கே வந்துட்டு அந்த இது காட்டக்கூட இல்லை இன்டெலுங்கிறது. இன்டெல் கன்சிடரே பண்ணாது போல். ஸோ வெறும் சிபியூ மட்டும் இந்த இடத்துல காட்டுது சிப்பு. ஸோ ரேம் காட்டுது. ஒருவேளை இப்போ தான் லோட் ஆகுது. ஓகே பார்ப்போம் இன்டெல் காட்டுதானே எங்கேயாவது. வந்துருச்சு இன்டெல். ஸோ அங்கே இன்டெல் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. ஓகே இன்டெல் லோட் ஆகிடுச்சு. ஸோ இதில் இருக்க ஃபேன் அது காட்டுது. ஸோ என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் ரீட் பண்ணி கொண்டு வந்துருச்சு. ஸோ ரீடிங் முடிஞ்சிருச்சு. இது வந்து எஃபிஎஸ் இதில் இருக்குது பாருங்க. 100+ தான் இருக்குது. இது 130+ இருக்குது. ஸோ இங்கே சிபியூ ஹார்ட் டிஸ்கோட HSD ஹைட் இதில் அவ்வளோன்னு காட்டுது. ஸோ இங்கே அதே தான். ஸோ இங்கே வந்து ஜிபியூ காட்டவே இல்லை. ஏன்னா அதில் ஜிபியூ இருக்கா இல்லையா தெரில. சரி ஓகே. ஸோ நம்ம வந்து பெஞ்ச் மார்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். இதிலே கஷ்டம் கொடுப்போம். ஏன்னா அதான் கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ ஸ்டார்ட். இது வந்து கொஞ்சம் நேரம் எடுக்கும். ரொம்ப நேரமே எடுக்கும். கொஞ்சம் நேரம் இல்லை, நான் ரொம்ப ஸ்லோவாக தான் செக் பண்ணோம். ஸோ இது நம்ம சிஸ்டமில் இருக்கிறதையும் ஆவரேஜாக வேர்ல்டில் டெஸ்ட் பண்ண எல்லாத்தோடையும் கம்பேர் பண்ணி எவ்வளோ நம்ம பர்சன்டேஜ்னு காட்டும். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு காட்டுறது ஏகப்பட்ட கிராஃபிக்ஸில் வரோம் இப்போலாம் காட்டுறேன். ஸோ எஸ். அண்ட் இங்கேயும் ரன் பெஞ்ச் மார்க் கொடுத்துட்டு ஓகே செவரல் மினிட்ஸ். ஸோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து சிபியூ மார்க்கை ஸ்டார்ட் பண்ணிவிடும். இது ஓரளவு கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். அடுத்து 2D 3Dலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ டெஸ்டிங் பொறுமையாக அப்படியே செக் பண்ணுவோம். டெஸ்ட்டு வந்துட்டு இதில் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு என்ன ரிசல்ட் வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 454 வந்துருக்குது. ஸோ 0.04th பர்சன்டேஜில் இருக்குது. ஸோ 1 டேரா. ஸோ இந்த பாஸ் மார்க்குன்னு சொல்லிட்டு சிபியூ 2D 3D எல்லாமே டிஸ்க் மேனேஜ்மெண்ட் மெமரி மார்க்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ பாஸ் மார்க்கில் டிஃபால்ட்டாக 454 இந்த மார்க் வந்துருக்குது. ஸோ இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இங்கே போட்டிருப்பாங்க. ஸோ வந்து வேர்ல்டு ஆவரேஜ், வேர்ல்டு மினிமம், வேர்ல்டு மேக்ஸிமம் சொல்லிட்டு ஸோ இதுதான் பர்சன்டேஜ். ஸோ அதில் வந்துட்டு வெறும் 453. ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு நம்ம லேப்போட ஸ்கோரு. ஸோ வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்துலேயுமே. ஏன்னா இந்த லேப்பில் வந்து அவ்வளோதான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இது வந்து அப்லோடும் ஆகுது. ஏன்னா நம்மளோட இதையும் வந்து டெஸ்ட்டையும் வந்து ரீட் பண்ணி வச்சுக்கோம். ஸோ அடுத்த செக் பண்ணுறவங்களுக்கு அதை காட்டும். ஸோ இதில் காட்டுது பாருங்கள். 0லேருந்து அந்த 2 இது அந்த 453 இருக்குல்ல. ஸோ அங்கே போயிடுச்சு. ஏன்னா 1700 கூட ரீச் ஆகலை. ஸோ ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ்னால் ஸோ அபோவ் 75% இருந்தால் தான். ஸோ அரௌண்ட் அந்த 8000க்கு மேலே இருக்கணும். ஸோ அதுலேருந்து 17,000 வரைக்கும் தான் நல்ல பர்ஃபார்மன்ஸ். பட் வேர்ல்டு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 26,886 இருக்கும். ஸோ நம்ம ரொம்ப கம்மியில் இருக்குது, லோவில் இருக்குது. ஸோ இது இன்னும் போய்கிட்டு இருக்குது. ஏன்னா இதில் வந்து நிறைய டெஸ்ட் வந்து நடக்கலை. ஏன்னா அதில் வந்து ஜிபியூ இல்லை. ஸோ ஜிபியூ இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஒரு எரர் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி 3D செக் பண்ணுறப்போ சிஎல்னு சம்திங் ஏதோ ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த எரர்லாம் வந்துச்சு. அதோட மார்க்லாம் வந்து டிஃபால்ட்டாகவே கட் ஆகிடும். அது இல்லாமல் ரிமைனிங் இருக்கிற மார்க்ஸ் தான் இது போடும். அப்படி அது இருந்தாலுமே பெருசாக வந்திருக்க போகிறதில்ல. ஸோ இந்த ரெட் கலருக்குள்ளே தான் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் கம்மி 356.3. ஸோ இது எதை பேஸ் பண்ணால், ஆனால் இதை விட இது வந்து பெட்டர் தான். பட் இருந்தாலும் இது இப்படி காட்டுறதுக்கு காரணம் என்னன்னா 3D ரீட் பண்ணுறதுக்கு அந்த சிஎல் பேக்கேஜ் இல்லை, ஜிபியூ இல்லாதனால அந்த மார்க்லாம் வந்து டிஃபால்ட்டாக அப்படியே வச்சுக்கிச்சு போல். ஸோ அது இல்லாதனால அந்த இதெல்லாம் ஆட் பண்ணி காட்டுது. இதில் இருக்கிறதுனால டெஸ்ட் பண்ணிவிட்டு அது வந்து லோ பர்ஃபார்மன்ஸாக இருக்கிறதுனால ரொம்ப கம்மியாக காட்டுது.
ஸோ இதுவுமே வந்து பர்சன்டைல் 2 தான். ஸோ வந்து 356 தான் ஸ்கோரு. பட் இது கூட 453 வந்துருக்குது. ஸோ அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது கம்பேர் பண்ணதோட. ஸோ இதுலேயுமே அந்த வேர்ல்டு மேக்ஸிமம் வேர்ல்டு ஆவரேஜ் எல்லாமே காட்டுது இல்லையா. ஸோ வந்துட்டு இதில் அந்த மார்க்ஸ் எல்லாம் இருக்கும் ஸ்பெசிஃபைடாக எவ்வளோ இந்த மார்க் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இதையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா சிபியூ மார்க் வந்து இதில் 1605 இருக்கும். பட் இதில் வந்து சிபியூ வந்து 1100 தான் இருக்குது. இது வந்து ரொம்ப கம்மி. 500 அதை விட அது கம்மியாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இதில் வந்து 2D மார்க் பாருங்க, வெறும் 83 தான். ஓ, இதில் 2D மார்க் 83, பட் இதில் வந்துட்டு 19 தான். இதை விட ரொம்ப கம்மி. 2Dயுமே இதில் ரொம்ப கம்மி. பட் ஆனால் 3Dக்கு பாருங்க, இது வந்து 271 இருக்குதா. ஸோ வந்து இதில் வந்து 3D இருக்கிறதுனால அந்த இதெல்லாம் கம்பேர் பண்ணி 271 இருக்குது. பட் இதில் வந்து 3D செக் பண்ண முடியாததுனால ஸோ வந்து பிளாங்காகவே ஆயிடுச்சு. ஸோ அந்த ஸ்கோர் வந்து டிஃபால்ட்டாக அதுக்கு ஆட் ஆன் ஆயிருக்கும். ஸோ அதனால தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக காட்டுது. அண்ட் மெமரி மார்க், மெமரி கம்பேர் பண்ணும்போது வந்து 759 தான் இருக்குது. இதில் வந்து 908 இருக்குது. ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் மெமரியில் வந்து பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்குது. அண்ட் டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 405 தான் கிடச்சிருக்கு, ரொம்ப கம்மி. அண்ட் இதில் வந்து 685 கிடச்சிருக்குது. ஸோ வந்து இதை விட கம்பேர் பண்ணும்போது ஒரு 280 அதிகம். பட் இருந்தாலும் ஓவராலாக பார்க்கும்போது பாஸ் மார்க் ரேட்டிங் பார்த்தீங்களா 356, இது வந்து 453. காரணம் என்னன்னா 3D வந்து கொஞ்சம் ரோல் ப்ளே பண்ணியிருக்குது. ஏன்னா இது இல்லாதனால அது வந்து டிஃபால்ட் மார்க் எடுத்து அதை ஆட் ஆன் பண்ணி கொடுத்துருக்குது. பட் இதில் வந்து அது இருந்ததுனால அது கூட கம்பேர் பண்ணி அது ஆவரேஜ் போடும்போது கம்மியாக தான் வந்திருக்குது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் முடிஞ்சிருச்சு. பட் இதில் வந்து பெருசாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஏன்னா இது வந்து ரொம்ப ஹை எண்ட் கம்ப்யூட்டர் வந்து நம்ம கம்பேர் பண்ணல. ஸோ வந்து பெருசாக டிஃப்ரென்ஸ் பார்க்கறதுக்கு நம்ம ரெண்டுமே வந்து லோ எண்ட் கம்ப்யூட்டர் தான். அது வந்து நம்ம கவர்மெண்ட்டில் கொடுத்த லேப்டாப்பு. ஸோ இன்னும் இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. இதால் இவ்வளோ இதுவுமே பண்ண முடியும். இதில் என்னால் ஒரு 3 ஒர்க்குமே இதில் என்னால் ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ண முடியும் இந்த ஹெச்பி லேப்பில். நான் லேப்பே சொல்லல, இது வந்து லினோவா, இது வந்து ஹெச்பி. ஆக்சுவலாக மாடல் எனக்கு சரியா தெரியல. ஸோ மாடல் பெருசாக ரோல் ப்ளே பண்ணல இங்கே. ஸோ வந்து இதான் 2 பிராண்டு. ஸோ இது வந்துட்டு ஹெச்பி லேப்பு, சாரி இது வந்து லினோவா, இது வந்து ஹெச்பி. ஸோ ஹெச்பி வந்து கொஞ்சம் பெட்டர் அப்கிரேடேஷனோடய வந்து வந்துச்சு 2 வருஷம் லேட்டாக வந்ததுனால. அவ்வளோதான். ஸோ வந்து நம்மளோட 2 ஸ்மால் லேப்டாப்பையும் வந்து செக் பண்ணியாச்சு. வேற ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை.